தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. ஆனா இவர் ஜெயிக்க வச்சதுல, விஜய் ஜெயிக்க வைக்கிறதுல பிஜேபியினுடைய பங்கு தான் அதிகம். அவங்க வந்து டிஎம்கேவும் பிஜேபி அலையன்ஸ் போடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க என்னன்னா அது தெரியாம இவி 2 பேர் கூப்பிட்டு போய் காங்கிரஸ்ல சேர்த்து, சார் நடக்கிற கதையாவது பேசுங்க சார், ஏன் சார் காமெடியா பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? சார் நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ வாங்குறதையாவது கொஞ்சம் நிறுத்துவாடி, இல்லைன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏவும் வாங்கிட்டே இருப்பாடி. நீங்கள் துணை முதலமைச்சர் திருச்சி கிழக்கு அப்படி இப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணால் அவர் உங்களை நம்பி நான் ஏன்டா பண்ணணுன்னு அவர் ஒரு 10 எம்எல்ஏ வாங்கி வேலையை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணுறாப்படி. சார் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனாலே ஏதாவது கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பு மறுபடியும் மறுபடியும் மங்கி மங்கி தான் போகுது ஒழிய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அளிக்கிறீங்க எல்லாரும்.